வணக்கம். நீண்ட நாட்களுக்கு முன்பு பழங்குடிகளை குறித்து ஆய்வு செய்கின்ற ஒரு அறிஞருடைய கட்டுரையை கேட்க நேரிட்டது. குறிப்பாக தமிழ்நாடு மற்றும் கேரளத்தில் வாழுகின்ற தமிழ் பழங்குடிகள் மற்றும் தமிழ் குடிகளை குறித்த ஒரு ஆய்வு கட்டுரையினுடைய ஒரு சிறு பகுதியை கேட்க நேரிட்டது. அப்பொழுதே நான் சில குறிப்புகளை எடுத்து வைத்துக் கொண்டேன். அதில் இருக்கக்கூடிய ஒரு கருத்து எனக்கு வியப்பை தந்தது. அதை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். அந்த கருத்தானது இன்னும் ஆழமாக ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். அதோடு தொடர்புடைய அந்த புறநானூற்று பாடலையும் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். என்ன புறநானூற்று பாடல் அப்படின்னா, ஒரு நாட்டில் போர் நிகழ்கிறது. ஒரு வீட்டில இருந்து ஒரு பெண்ணின் தந்தையானவர் அந்த போர்க்களத்திற்கு போய் போரிட்டு, யானைகளோடு போரிட்டு அந்த களத்திலேயே அவரும் ஒழிந்து விடுகின்றார், மாண்டு விடுகின்றார். அடுத்த நாள் போரில் அவளுடைய கொழுநன், அதாவது கணவனானவன், பகைவர்கள் தங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய ஆணிரை, அதாவது மாடுகளை கவர்ந்து செல்லாத வண்ணம் அவைகளை தடுக்க முற்பட்டு அவரும் அங்கே மாண்டு விடுகின்றார். இன்றும் ஓயாமல் போர் முழக்கம் கேட்கிறது. பறை அடிக்கின்றார்கள். அதை கேட்டு விருப்புற்று அவளும் எழுந்து தனக்கென்று இருக்கக்கூடிய ஒரே ஒரு மகனை அழைத்து அவனுடைய குடுமியிலே எண்ணெய் நீவி அவனுக்கு வெண்ணிற ஆடை உடுத்து கையிலே வேலை கொடுத்து செருமுகம் நோக்கி செல்க, அதாவது போர்க்களத்தை நோக்கி போடா அப்படின்னு அனுப்பி வைப்பதாக ஒரு பாடல் இருக்கிறது. முதல்ல அந்த பாடலை நான் படிக்கிறேன், பிறகு அந்த கருத்துக்கு வருவோம். கெடுக சிந்தை கடிது இவள் துணிவை, மூதின் மகளிர் ஆதல் தகுமே. கெடுக சிந்தை கடிது இவள் துணிவை, மூதின் மகளிர் ஆதல் தகுமே. மேல் நாள் உற்ற செருவில் இவள் தன்னை யானை எறிந்து களத்து ஒழிந்தனனே. நெருநல் உற்ற செருவில் இவள் கொழுநன் பெருநிறை விளங்கி ஆண்டு பட்டனனே. இன்றும் செருப்பறை கேட்டு விருப்புற்று மயங்கி வேல் கை கொடுத்து வெளிது விரித்து உடியி பாருமயிர் குடுமி எண்ணெய் நீவி ஒரு மகன் அல்லது இல்லோல் செருமுக நோக்கி செல்க என விடுமே. இதுல ஒரு தொடர் வருகிறது பாருங்க. பாருமயிர் குடுமி எண்ணெய் நீவி அப்படின்னு. இதுக்கு அந்த ஆய்வாளர் குறிப்பிட்ட ஒரு செய்தி. கேரளத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினரிடம் ஒரு வழக்கம் இருக்கிறதா. அதாவது ஒரு சிறுவன் இளைஞனாக மாறுகின்றான் என்பதற்கு அடையாளமாக அவனுக்கு குடுமி கட்டி விடுவார்களாம், கொண்டை கட்டி விடுவார்களாம். இந்த பழக்கமானது இந்த கேரளத்தில் இருக்கக்கூடிய இந்த பழங்குடியினரிடம் இருக்கிறதாக அவர் ஒரு ஆய்வு கருத்தை கூறியிருந்தார். எனக்கு வியப்பாக இருந்தது. அண்மையில் ஒரு காணொளி காண நேரிட்டது. அதாவது தஞ்சை பெருவுடையார் கோயிலை குறித்து. அந்த சுற்றுலா பயணிக்கு ஒருவர் சுட்டி காட்டுகின்றார் அங்கு இருக்கக்கூடிய நிறைய சிலைகளை குறித்து. இது யாருடைய சிலை என்றால், எப்படி கண்டுபிடிக்கின்றார்கள் என்றால், எந்த மன்னனுடையது என்பதை அவர்கள் அந்த சிலையில் இருக்கக்கூடிய குடிமி கட்டு, அந்த கொண்டை கட்டுதலை கொண்டு அவர்கள் இது பாண்டியனுடையது, இது சோழ மன்னனுடையது என்று அவர்கள் கணிக்கின்றார்கள். பாண்டியர்களுக்கென்று தனியான கொண்டை கட்டு, அதாவது குடிமி கட்டும் முறையும், சோழர்களுக்கென்று ஒரு தனியான குடிமி கட்டுகின்ற, அதாவது கொண்டை முடிகின்ற ஒரு வழக்கமும் இருக்கிறது. அதே போன்று இந்த பழங்குடியினரிடமும் இத்தகைய ஒரு வழக்கம் தொன்று தொட்டு வழங்கி வருவதாக அவர் குறிப்பிடுகின்றார். அதற்கு இந்த பாடலையும் அவர் சான்று பகிர்கின்றார். எனக்கு வியப்பாக இருந்தது. ஒரு இளைஞனாக மாறும் பொழுது அவனுக்கு கொண்டை கட்டி விடுவார்களாம். அவன் போருக்கு செல்வதற்கும் உரியவனாகின்றான், இளைஞனாக மாறிவிட்டான், அதாவது அவனுக்கு மீசை முளைத்து விட்டது என்று நாம் கூறுகின்றோம் அல்லவா என்பதை காட்டுவதற்கு அவர்கள் கொண்டை கட்டும் வழக்கம், குடுமி கட்டும் வழக்கத்தை இன்றும் வைத்திருக்கின்றார்கள் என்று கூறியிருந்தார். இது இடுக்கி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பழங்குடியினரிடம் உண்டு என்றும் அவர் குறிப்பிடுகின்றார். இது ஆய்வுக்கு உரியது. இந்த கருத்து எனக்கு மிகுந்த வியப்பை தந்தது. நீண்ட நாட்களுக்கு முன்பு இது செவியுறும் பொழுதே நான் அதில் குறிப்பெடுத்து வைத்துக் கொண்டேன். இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று தோன்றியது. இது ஒரு புதுமையான செய்தி. இந்த தொடர், இந்த செய்தி, இந்த கருத்து உங்களுக்கு விருப்பமானது அப்படின்னா மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுங்க. முதல் முறையாக என்னுடைய காணொலியை பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி.